அதாவது பிடிவே தியாகராஜன் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார், நிதியில் இருந்தார். அவரை தூக்கி ஒரு டம்மியாக ஒரு தொழில்நுட்ப பிரிவில் தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடி அவர் தொழில்நுட்ப பிரிவில் தான் இருந்தார். அவருடைய தந்தையார் சபாநாயகராக இருந்தவர், கிட்டத்தட்ட நீதி கட்சியில் ஒன் ஆஃப் த நிறுவனர் இருந்தவர் அவர். அதனால் அதனுடைய பழனிவேல் தியாகராஜனுடைய மதிப்பு காரணமாக அவர் வந்து கொண்டு வந்து இதில் போட்டாங்க. பட் இப்போ என்ன இஷ்யூஸ் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை என்றைக்கு வந்து நிதியிலேருந்து இங்கே மாற்றினாங்களோ அன்னிலேருந்தே அவர் ஓரங்கட்டப்பட்டார். ஏன் நிதியிலேருந்து மாற்றினாங்கன்றது ஒரு என்னென்னு கதை உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்து மாண்புக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அவருடைய மருமகன் சபரீஸ் அவர்களும் இருவரும் இணைந்து வருடத்துக்கு 30,000 கோடி வந்து டாஸ்மார்க் மூலம் வருமானம் பெறாங்க, இன்டைரக்டாக வருமானம் பெறாங்க. அது எப்படி வந்து அக்கௌண்டபிளாக கொண்டு வரும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க, வேறு மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு செய்தியை அவர் வந்து ஃபோனில் யார்ட்டையோ பேசுனது அது பரவலாக பரவச்சு அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதுக்கான எதிர்வினையெல்லாம் பயங்கரமாக ஆட்டினோன்னே அவரை கட்சியை விட்டு தூக்குனா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு உடனே இலாக்காவை மாற்றிட்டாங்க. அவரை எப்படி இலாக்காவிலேருந்து மாற்றினாங்களோ அன்னிலேருந்து இன்று வரை அவருக்கான முக்கியத்துவம் எங்கேயுமே தரப்படவில்லை. குறிப்பாக வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயார் தான், அதாவது அவங்க தாயார் தான் ஏற்கனவே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கான அறங்காவலராக அவங்க தந்தையார் இருந்தார். இப்போ அவங்க தாயாருக்கு அறங்காவல் குழு தலைவர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பெருமைகள்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய சொத்துக்கள் இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஐயப்ப மலையில் கும்பிடுகிற ஆனாலும் கூட அவர் பேசுகிறப்ப அவருக்கான அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. எந்த துறைக்கே மற்ற மாநிலங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க. டைட்டில் பார்க்கெல்லாம் வந்து தகவல் தொழில்நுட்ப கோயிலில் வந்திருக்கணும். ஆனால் ரொம்ப சொற்பமான சிறு பகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அமைச்சகத்துக்கு தான் கேட்குறாரு, அவருக்கு கேட்ட மாதிரி இல்லை. இல்லை, அமைச்சகத்துக்கு கேட்குனா ஒருத்தர் அமைச்சராகிறீங்க, 38 அமைச்சரில் அவர் அமைச்சராக இருக்குன்னா அவருக்கான பவர் கொடுக்கணும் இல்லைங்க. அவர் வந்து இப்போ வந்து கூடலூர் சேர்ந்த ஜெகதீஷன் கேட்குறாரு, தொழில்நுட்ப பூங்கா எங்கள் மாவட்டத்துக்கு வேணும், எங்கள் ஆட்கள் எல்லாம் பெங்களூருக்கும் ஆந்திராவுக்கும் வேலையை நோக்கி செல்கிறாங்க, எங்கள் வேலை வாய்ப்பு இல்லை, அதனால் எங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறப்ப அது துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கான சட்டசபையில் பதிலளிக்கணும். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா சபாநாயகர் மூலம் அவங்க பதில் அளிக்கிறப்ப அவர் பதிலை தன்னுடைய இயலாமே அவர் நேரடியாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பொறுப்பு நீங்கள் என்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பப்ளிக்கும் சேர்த்து சொல்கிறார். ஆனால் அப்படி கிடையாதுங்க, பேர் தான் பெத்த பேர், ஆனால் என்கிட்ட இருக்குது 2 பவர் தான். மிச்ச பவர்லாம் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு கையில் தான் இருக்குன்றத இன்டைரக்டாக சொல்கிறார், நேரடியாக சொல்லலை. எங்கிட்ட இருக்குது ஒரு சின்ன பவர், குறிப்பிட்ட ஃபண்டு தான் எங்கள்கிட்ட இருக்குது, அதில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் நான் இப்போ பண்ணுறேன், மிச்சம் வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுதான் சபாநாயகர் உடனே சொன்னார், இதை நீங்கள் முதல்வருடனோ இல்லை தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசரோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது பொது வழியில் வரப்போ நேரான பதிலை சொல்லணும், நேர்மறையாக இல்லாமல் பதில் சொல்லணும்னு சொல்கிறார். நிதி இல்லை அப்படிங்கிறத அமைச்சகத்துக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை தமிழக அரசுகிட்டே நிதி இல்லை அப்படின்னு தமிழக அரசு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, தமிழக அரசு வந்து கடனை வாங்கி நிதி இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க நாங்கள் 10 லட்சம் கோடி இப்போ கடனில் இருக்கிறாங்க, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு 5 கோடி சேர்த்தா 15 லட்சம் கோடி தமிழ்நாடு கடனில் இருக்குது. இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது கடன் பெறுறதுல, அதில் மாற்று இல்லை. ஆனால் இந்த கடன் பெறதுக்கு உடனே அவங்க இதை பற்றி வந்து பொது வழியில் நம்ம கேள்வி வச்சா மத்திய அரசு கூட 180 கோடி கடனில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஜால்ஜா பண்ணுவாங்க. மத்திய அரசு வாங்கிய கடன் வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறது. ஆனால் இங்கே மாநில அரசு வாங்கின கடனில் என்ன உள்கட்டத்தை மேம்படுத்தியிருப்பாங்கன்ற கேள்வி எழுதலை. நாங்கள் இவ்வளோ பாலங்கள் கட்டணும், நாங்கள் இவ்வளோ அணைகள் கட்டணும். இல்லை, அதுக்கு அவருக்கு சொல்கிற பதில் மத்திய அரசு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, கடன் வாங்குறோங்கிறாங்க. சரி, அந்த கேள்வியை தானே வைப்பாங்க. மத்திய அரசு வந்து என்ன மாதிரி நிதியை தரல அப்படின்றது அவங்க விளக்கணும். ஜிஎஸ்டி சம்மந்தமான நிதிகள் அப் டு டேட் செட்டில் பண்ணியாச்சுன்னு ஒரு பக்கம் விளம்பரத்தை தமிழ்நாட்டுக்கு கூட லீடிங் பேப்பரில் மாண்புமிகு நிதியமைச்சர் நேரடியாகவும் சொல்லிட்டாங்க, விளம்பரம் மூலமும் சொல்லிட்டாங்க. பிஎம்சியில் நீங்கள் இணையாதனால சம்ஸ்கிருத அபியான் நிதி நிறுத்தப்படுகிறது. அது 2000 கோடி தான். அது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டு கல்விக்கு 50,000 கோடி மேலே பட்ஜெட் வச்சுருக்கீங்க, உயர்கல்விக்கு ஒரு 30,000 கோடி போட்டு அவ்வளோ பட்ஜெட் இருக்குது, 2000 கோடி வச்சு சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு ஜால்ஜாப் வேலை பண்ணுறீங்க. சரிங்களா? நிதி இருக்கிறது, ஆனால் அந்த நிதியை இவர்கள் இலவசங்களுக்கு மடைமாட்டு பண்ணுறாங்க தவிர உள்கட்டமைப்பு இவங்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ ஒரு மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்னால் இது வந்து கேள்வி நேரம் உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் கேள்வி கேட்க போகிறாருன்னா அதற்கான துறை சம்மந்தமான பதில் அளிக்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட அந்த விஷயம் போய் அந்த மாண்புமிகு அமைச்சர்கிட்டையும் அந்த மேட்ரு போகும். இந்த மாதிரி கூடலூரை சேர்ந்தவர் இந்த கேள்வி எழுப்ப போகிறாரு, இதற்கான தரவுகளையும் பதிலையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு தான் சட்டசபை அப்படி தான் நடக்கும். அப்போ அவர் என்ன பண்ணணும், அதற்கு முன்னாடியே வருது மாண்புமிகு முதலமைச்சரை தொடர்பு கொண்டிருக்கலாம், இல்லை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொழில் கூட இந்த மாதிரி கூடலூரில் ஒருத்தர் கேள்வி கேட்க போகிறாரு, எனக்கு ஸ்பெஷல் ஃபண்டில் உங்கள்கிட்ட இருக்க ஃபண்டை எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை உங்கள்கிட்ட இருக்க கூட அதிகார பகிர்வை என்கிட்ட பகிருங்க. அப்படி இல்லையா பொதுவெளியில்
இப்போ பழனிவேல் தியாகராஜனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, டம்மி போஸ்ட்டாக கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கான், அவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, ஒரு டைட்டில் பார்க் கூட கொண்டு வரதுக்கு அவருக்கான ஃபண்டுக்கான துறை அவரிடம் இல்லை அப்படின்றத பொது வழியில் சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் தப்பிச்சுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் செய்யாமல் நேரடியாக திமுகவை, நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சரை, நேரடியாக மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசை தாக்க வேண்டும் தான் பொது வழியில் அவர் சொல்கிறார். யாருமே அப்படி பொது வழியில் சொல்ல மாட்டாங்க நிதியில்.